எவ்ரிவன் வெல்கம் டு வே டு ட்ரேட் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. நமது சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டியோட ஓப்பனாக பார்க்குறோம் 26,143 அப்படின்னும் போது நம்ம ஓப்பனிங் ஏடிஎம்மாக 26,150 காலன் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ அதில் யூஸ் பண்ண போகிற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா பிரேக் இன் பாயிண்ட் அப்படின்ற டூலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை மேனுவல் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம ஆல்ரெடியாக கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக 113.55 அப்படின்றது நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் கால் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஹையரில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ புட் ஆப்ஷன் பிலோவில் ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ட் அடிக்கிறான் அப்படின்னும் போது இஃப் யூ அக்ரெசிவ் பிளேயர் அந்த லைன்லேயே என்ட்ரி போட்டுட்டு பர்ஃபெக்டாக 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் டிபி பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் வில் பி 1:1.5 ரிவார்டு வைக்க போகிறோம். 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல், 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக 30 பாயிண்ட்ஸ் ஹிட் பண்ணிட்டு தான் கீழே வந்தோம். ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட்டில் என்ட்ரி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 5 பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் மைனஸுக்கு வந்துட்டு ஸோ அகைன் நமக்கு ஒரு நல்ல ரிவார்டு கொடுத்துருப்போம். அகைன் ஒரு 25 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி எப்போ பிரேக் இவனுக்கு கீழே 2 பேரும் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சாங்களோ ஸோ அப்போயே வந்து அது டிகேக்கான இண்டிகேஷன். ஸோ டிகே நடக்குது அப்படின்னாலும் நம்மளோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணாமல் நமக்கான ரிவார்டை கொடுத்துட்டு தான் போனால் மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ பிலோ த பிரேக் ஈவன் அப்படின்னா யூ கேன் கோயிங் டு ஸ்டார்ட் த ட்ரேட். எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆனால் நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து 35 பாயிண்ட்ஸ் டீக்கு நடக்கும். ஸோ ஏடிஎம்க்கு கிடைச்ச என்ட்ரி இஸ் த ஒன் என்ட்ரி. ஸோ ரீடெஸ்ட்டில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ லெட்ஸ் மூவ் டு ஐடிஎம் கான்செப்ட். ஸோ 26,150 ஓப்பன் ஆனதுனால 2600 காலம் 26,200 வந்து எடுக்கும். ஸோ கால் ஆப்ஷன் பர்ஃபெக்டாக அவனோட ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ரெசிஸ்டன்ட் எடுத்து ஓப்பன் ஆகுது. வந்தான் டைரெக்டாக போயிட்டு பிஇபி அடித்தான். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் அவனோட பிஇபி லெவல் ப்ளஸ் அவனோட இன்னொரு அட்வான்ஸ் லெவலை பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. அப்போ எடுக்க போகிற ட்ரேடு லாங்காக ஷார்ட்டா அப்படின்னு கேட்டால் ஸோ ரொம்ப தெளிவாக கால் ஆப்ஷன் எடுக்க போகிறது கிடையாது. ஆப்ஷன் தான் எடுப்போம் ஆஸ் பர் ரூல். ஓகேங்களா? ஸோ இந்த பாரில் ரீடெஸ்ட்டில் என்ட்ரி 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. ஸோ என்ன ப்ரோ இதில் கால் ஆப்ஷன் சொன்னீங்க, இங்கே புட் ஆப்ஷன் சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ ஏடிஎம்மில் இருக்க செல்லர்ஸ் வேறு, ஐடிஎம்மில் இருக்க செல்லர்ஸ் வேறு. ஸோ 2 பேரும் ஒரே டைரக்ஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா ஓகே. ஸோ மெயினாக நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றது முக்கியம். மார்க்கெட்டில் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எதுவும் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இருக்கிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணோம் 32 பாயிண்ட்ஸ். ஓகேப்பா முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லாத அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எஸ்எல் பர்ஃபெக்டாக 20 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற நம்மளோட கம்யூனிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஒரு கோட். ஓகேங்களா? நீங்கள் போகிற பாதை எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும், எண்டு பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டினேஷன் கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இயர் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வருவீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா போத் பிலோ த பிரேக் ஈவன் ட்ரேட் ஆகுது. தெளிவாக மென்ஷன் பண்ணிது ட்ரேடர்ஸ். அந்த இடத்துல ஐடிஎம் பிளேயர்ஸ் ஃபாலோ த ரூல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே. நம்மளோட கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பர்ஃபெக்டாக 10-21 ஃபர்ஸ்ட் லாங் மேக்ஸ் டிபி அப்படின்றது இன்னியோட ஹை லெவலில் டிபி பண்ணியிருக்கும். ஓகே, ஹை லெவலில் என்ன பண்ணியிருக்குன்றத பார்ப்போம். வந்தவன் ஹோல்டு 20 பாயிண்ட் எஸ்எல்ஏ பண்ணலை. ஓகேங்களா? அப்போது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா எஸ்எல் ஓகேங்க, எஸ்எல் அடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக 2-3 ட்ரேட் கண்டிப்பாக எஸ்எல் கொடுத்து தான் ஆகணும். கொடுக்குற எஸ்எல்ல என்னோட எஸ்எல்லை ஃபஸ்ட்டு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு பார்க்கணும். இந்த இடத்துல 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்ஸ் வந்தாச்சு. ஓகே, ஆஃப்டர் நாங்கள் என்ட்ரானது அரௌண்ட் இந்த ரேஞ்சில். ஓகேங்களா? 36 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 36 பாயிண்ட்ஸுக்கு
நான் 20 பாயிண்ட்ஸ் அப்படின்றது எஸ்எல் கொடுக்குறேன்னா, இல்லை 15 பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த எஸ்எல்ல கொடுக்குறேன்னா அன்டில் நமக்கு டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாத வரைக்கும், ஆப்போசிட்டில் இருக்கவன் நமக்கு அகைன்ஸ்டாக மாறாத வரைக்கும், நமக்கு டிகே நடந்தாலும் நான் அதை ஹோல்ட் பண்ணி அதை எஸ்எல் கொடுக்குறேனா இல்லை டிபி கொடுக்குறேனா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறோமா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமாங்க 10 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்குறேன் அப்படின்னு ரெடியான்னு சொல்லிடுவீங்க. பட் மார்க்கெட்டில் நீங்கள் அந்த 10 பாயிண்ட் எஸ்எல் கொடுக்கல அப்படின்னா தேர் இஸ் நோ யூஸ். 5 பாயிண்ட் மைனஸுக்கு வந்தாலே ப்ராஃபிட் லாஸை புக் பண்ணுறீங்கன்னா முடிஞ்சு. இப்போது ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி எடுக்கிறனா 15 பாயிண்ட் எஸ்எல் 20 பாயிண்ட் எஸ்எல் வைக்கிறீங்களா, அந்த 20 பாயிண்ட் எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் வெளியே வரணும். ஸோ இல்லை அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்டில் இருக்கவன் அவனோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கான அதாவது இண்டிகேஷன் கொடுத்தான் அப்படின்னா ஓகே, நீங்கள் 5 பாயிண்ட்லேயே கூட எஸ்எல் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டாக நாங்கள் எடுத்த ட்ரேட் 40 பாயிண்ட்ஸ் டிபி டன். ஓகே, புரிஞ்சதுக்கப்புறம் பேசல லைவில். ஓகே, ஸோ அப்கமிங் ஃபியூ டேஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னால் வந்து லைவுக்கு வர முடியாது. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக வந்து வெளியே போகிறேன். ஈஓடியில் கண்டிப்பாக வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து வரும். எப்பவுமே உங்களோட ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ணாதீங்க. ஸோ